இப்போ வந்து ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு சூப்பரான மொபைல் லான்ச் பண்ணாங்க. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 6GB RAM 128GB ரோமோட விலை வந்து 10,000 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மொபைல் வந்து வாங்கலாமா? இந்த மொபைலுக்கு ஈக்குவலான மொபைல் நிறைய மொபைல் இருக்குது இந்த 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில். Realme Narzo 20 இதுதான் வந்து அதிகமாக காம்படிஷனில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 வாங்கலாமா இல்லை Realme Narzo 20 வாங்கலாமான்னு சொல்லிட்டு டவுட் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லா பார்ட்ஸுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் கம்பேரிசன் தான். ஹானஸ்ட் ஒப்பீனியன் கடைசியாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ காய்ஸ், என் பேர் குமரவேல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் தமிழ். நம்ம சேனல் வந்து பொதுவாக எல்லா எலக்ட்ரிக் கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். வச்சு ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் சொல்லிட்டு எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து அந்த பெல் நோட்டிஃபிகேஷனில் எனேபிள் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். டியர் டெக்வைட் ஃபேமிலி, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10, Realme Narzo 20 இந்த ரெண்டு மொபைலுமே வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் தான். அது லேட்டஸ்ட் மொபைல் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துருவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் எல்லாமே சொல்லுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கலர் பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10ல் நிறைய கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெட், பிளாக், மூன்லைட், ஓசன் கலர் எல்லாமே வந்து ஒரு நல்ல கலர் தான் இருக்குது. லுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. Realme Narzo 20ல் ப்ளூ அண்ட் சில்வர் கொடுத்துருக்காங்க. கலர் பொறுத்த வந்து ப்ளூ கலர்ன்றது நல்லாவே இருக்குது Realme Narzo 20ல். நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் அண்ட் வெயிட் பற்றி பேசினா, வெயிட் பொறுத்த வந்து வெயிட்டும் சரி திக்னஸும் சரி இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10ல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதை விட இது 4 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 8.88 mm தான் கொடுத்துருக்காங்க. 204 கிராம் வருது. ஏன் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வந்துருக்கு. நீங்கள் வாங்கும் போதே வந்து பாக்ஸில் 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் அவங்களே தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து Realme Narzo 20ல் பார்த்தீங்கன்னா 9.8 mm இருக்குது. திக்னஸ் பொறுத்தவரைக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். Realme Narzo 20ல் 208 கிராம் வந்து வெயிட் இருக்குது. ஓகே, அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க Realme Narzo 20ல். 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அட் த சேம் டைம் பாக்ஸ்லேயும் வந்து 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது நிறையவே கொடுத்துருக்காங்க, அதிகமாக கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டின்றது அதிகமாக கொடுத்துருக்காங்க Realme Narzo 20ல். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பற்றி பேசினா, இன்ஃபினிக்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.78 inch கொடுத்துருக்காங்க. ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் இது. 60 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஒரு நார்மல் யூசேஜுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள். Realme Narzo 20ல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 6.5 inch வந்து ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் பேனல், 60 Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் பற்றி பேசினா, ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தான். ஒரு பேசிக் லெவல் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை லெவலாம் கொடுக்கல. கண்டிப்பாக நீங்கள் டெம்பரட் கிளாஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாடி பற்றி பேசினா, இரண்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ண மெட்டீரியல் பற்றி பேசினா பாலிகார்பனேட் பேக் பேனலாக கொடுத்துருக்காங்க. இரண்டுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாங்கினோடனே பேக்கேஜ் போட்டுருங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி பற்றி பேசினா, ரெண்டுமே வந்து ரியர் சைடில் தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்குது. ஃபேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது நல்லாவே இருக்கும். செக்யூரிட்டி பற்றி வந்து எந்த கவலையுமே இல்லை. அடுத்ததாக வந்து நாட்ச் பற்றி தான் பேச போகிறோம். நாட்ச் பற்றி பேசினா, இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்றது 91.5% இருக்குது. ஓகே, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்றது நல்லாவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் கேமரான்றது லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து அந்தளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும். Realme Narzo 20ல் பார்த்தீங்கன்னா டியோ ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் ட்ராப் நாட்ச் சொல்லுவாங்க. 88.7% கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ப்ராசர் பற்றி பேச போகிறோம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் வந்து இரண்டுமே வந்து ஒரு 12 nm சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து அட்வான்ஸான ஒரு இதெல்லாம் கிடையாது. பேசிக்காக வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 12 nm சைஸோட ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G70 தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு நல்லாவே இருக்கும். இதில் வந்து G85 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து சாஃப்ட்வேர் பற்றி தான் பேச போகிறோம். சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் வந்து ரெண்டுமே Android 10 தான் வருது. லேட்டஸ்டான OS தான் இது. இப்போ இது வரைக்கும் வந்து அதான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆட்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து இரண்டுமே ஆட்ஸ்ன்றது கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து ஆட்ஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன்றது இந்த மொபைலில் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமரா பற்றி தான் பேச போகிறோம். கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து இனிஷியலாக சொல்லிடுறேன், Realme Narzo 20 சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 48 மெகாபிக்சலில் பிரைமரி கேமரா. ஸோ அதை வந்து அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைலில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் 3 கேமரா வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் டுவெல் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ் மொபைலில். இது வந்து 1.85 அப்பேச்சர் விட வந்திருக்கு. ரெக்கார்டிங்கிறது நல்லாவே இருக்கும். ஒரு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த மொபைலில் இருக்கும். 8 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இன்ஃபினிக்ஸில் டுவெல் ஃப்ளாஷ் லைட் வந்துருக்கு. பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டிங்கிறது நீங்கள் எடுக்கும் போது வந்து 8 மெகாபிக்சல் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லாவே இருக்கும். டுவெல் ஃப்ளாஷ் லைட் வந்துருக்கு.
Realme Narzo 20ல பார்த்தீங்கன்னா 14 மெகா பிக்சலில் கேமரா வந்திருக்கு. ஒரு பிரைமரி கேமரான்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 1.8 அப்பர்ச்சரோட வந்திருக்கு. வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கிறதுனால 119 டிகிரி கோணத்தில் நீங்கள் வந்து வியூ ஆங்கிள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதுலேயே வந்து 8 மெகா பிக்சலில் டியூ ட்ராப் நாச்சோட கேமரா வந்திருக்கு. மற்றபடி கேமரா பற்றி பேசினா நான் அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா Realme Narzo 20ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லாட் பற்றி தான் பேச போகிறோம். ஸ்லாட் பற்றி வந்து ரெண்டுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம்1 சிம்2 SD கார்டு ஓகே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்மளுக்கு ஃபியூச்சரில். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி ஆப்ஷன் பற்றி பேசினா இரண்டுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி வந்து போட்டு கொடுக்கல. மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 mm ஜாக்கோட வந்துருக்கு. ஓகே இதில் பொறுத்தவரைக்கும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா சப்போர்ட் ஆகிறது Realme Narzo 20. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைஸோட டீட்டில் பற்றி தான் பேச போகிறோம். இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 வந்து 6GB RAM 128GB ரோமோட விலை பற்றி பேசணும்னா 9,999 ரூபா. அதே வந்து Realme Narzo 20ல 4GB RAM 64GB ரோமோட விலை பற்றி பேசினா 10,499 ரூபா. Realme Narzo 20ல இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது. 4GB RAM 128GB ரோமோட விலை பற்றி பேசினா 11,499 ரூபா. ஸோ விலை பொறுத்த வரைக்கும் வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மொபைல் தான் அது. விலை வந்து கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக வந்து கன்க்ளூஷன் பார்ட் வந்துட்டோம். ஒரு ஹானஸ்ட் ஓப்பனே நான் சொல்ல போகிறேன். இந்த இரண்டு மொபைலில் நீங்கள் வந்து என்னென்ன ரீசனுக்கு இந்த மொபைல் வாங்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தான் வாங்கணும். உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும். ஸோ கம்பேரிசனாக நான் சொல்கிறேன்னு சொல்ல வாங்காதீங்க. நான் சொல்கிற யூசேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து Realme Narzo 20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவோட ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குது. கேமரா எனக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகணும். ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ப்ராசர் வந்து நல்லாவே இருக்கணும். அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். நான் சொன்ன இந்த லிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 எதுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா ரேம் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 6GB RAM 128GB ரோமோட விலை பற்றி பேசினா 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டோரேஜ் பற்றி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ளாஷ் லைட்ன்றது டூயல் ஃப்ளாஷ் லைட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் புதுசாக வந்து இருக்கும் மொபைல். டிஸ்பிளேயோட சைஸும் வந்து அதிகமாக இருக்குது இந்த மொபைல் கம்பேர் பண்ணும்போது. ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரியாரிட்டியில் நீங்கள் வந்து அதிகமாக இது கொடுத்தீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 வாங்கிக்கலாம். ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாலும் சரி, ஒரு கேமரா கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, Realme Narzo 20 வாங்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லஸ்ட் டிஸ்பிளே தான் வேணும்னு நினச்சிங்கன்னா Realme 9 Prime அங்கேயும் போய்க்கலாம். ஸோ லிங்க்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. எப்போ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வருதோ அந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகே நான் என்னோட ஹானஸ்ட் ஓப்பனிங் எல்லாமே சொல்லிட்டேன், கிளியராக வந்து சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே நண்பர்களே, அடுத்ததாக ஒரு நல்ல டெக்கப்பில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.